நடத்துகிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சில போராட்டங்களுக்காக நடத்துகிறோம், தலைவர்களுக்காக நடத்துகிறோம். ஒரு தொண்டனுக்காக தொண்டர்களே எடுத்து நடத்துகின்ற இந்த விழாவிலே நான் கலந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சியோடு பெருமையை அடைகிறேன். ஏழுமலை அண்ணனை பற்றி சொல்லணும்னா, இவர் இந்த இயக்கத்தில் உறுப்பினர் ஆகும்போது எனக்கு ஒரு வயசு. அப்பயே தெரிஞ்சுக்கலாம் அவர் எப்பேற்பட்ட இந்த இயக்கத்திற்கு உழைத்தவர் என்பதை தெரிந்து கொள்ளலாம். சுருக்கமா சொல்லிட்டேன். அவர் ஒரு இடத்துல ஒரு ½ உட்கார்ந்து நான் பார்த்ததே இல்லை. மாவட்ட கழக செயலாளர் அலுவலகத்துல நான் எப்பவுமே இருப்பேன். எப்ப பார்த்தாலும் என்னுடைய ஆசிரியர் அன்பர் இனிய மறைந்த ஜே அன்பழகன் அவர் அலுவலகத்துல காலையில போனோம்னா அவர் போற வரையும் இருப்பேன். இவர் வருவாரு, பேசுவார், உடனே போயிட்டார். உட்காந்தா ஒரு 10 நிமிஷம் கூட உட்கார மாட்டார். நான் இங்கே போகணும், இந்த ஆஃபீஸ் போகணும், கார்பரேஷன் ஆஃபீஸ் போகணும். மக்கள் பணி, அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் இன்னைக்கு ஒவ்வொருவரையும் செலுத்துகிற அந்த அன்பு. இந்த அன்புக்கு எதுவுமே ஈடாகாது, எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஈடாகாது. அப்படிப்பட்ட ஒரு உழைப்பாளி. உண்மையிலே என்னுடைய மாவட்டத்திலே ஒரு பகுதி செயலாளருக்கு இந்த நாட்டின் முதலமைச்சர், ஏன் இன்னும் சொல்ல வேண்டாம், ராஜா தலைவர், அவர் கைகளால் பொற்கரங்களால் இப்படி ஒரு விருதை அவர் இந்த நேரத்திலே, அதுவும் 75வது விழாவிலே கிடைக்கிறது என்று சொன்னால் யாருக்கும் கிடைக்காது இந்த பாக்கியம். நானும் நிறைய பகுதி செயலாளரை பார்த்திருக்கேன். நிறைய வருஷங்கள் நானும் பகுதி செயலாளர் வந்திருக்கிறோம். ஜேகேவா இருந்திருக்காரு. அந்த உண்மையான உழைப்புக்கு தலைவர்கிட்ட அது எல்லா இயக்கத்துக்கும் தலைவர் இருப்பாங்க. ஆனா நம்ம தலைவர் எப்படின்னா, நம்மளை பார்க்காத மாதிரி தான் தெரியும், ஆனா அவர் கரெக்டா வாட்ச் பண்ணிட்டு இருப்பார். அப்படி வாட்ச் பண்ண காரணத்தினால்தான் நான் இன்னைக்கு இங்க மாவட்ட செயலாளர். அந்த ஜே அன்பழகன் மறைந்த பிறகு எனக்கு அடையாளம் யாரும் தெரியாது. எனக்கு தெரிந்தது தலைவர், தளபதி, மாவட்டம். இதை தாண்டி நான் ஒரு ஸ்டெப் எங்கேயும் போனது கிடையாது. இவரோட மரணம் உங்களுக்கு தெரியும் எப்படின்றது. யாரும் எதிர்பார்க்காதது ஒரு இயற்கை அவரை கொண்டு போயிட்டது. அப்படி இருக்கும்போது சரி, ஓகே, நம்மளுக்கு அரசியல் வாழ்வு இது போதும் போல முடிஞ்சிருச்சு எண்ணிக்கொண்டிருந்த சமயத்திலே அடையாளம் காட்டி என்னை கூப்பிட்டு இந்த பொறுப்பை ஏற்று நீ நடத்து என்று சொன்னால் அப்பொழுதுதான் அவரை பற்றி எனக்கு தெரியும். இவர் தலைவராக இருந்தாலும் கூட ஒவ்வொரு தொண்டனின் உழைப்பையும் அவர் நோக்கி கொண்டிருக்கிறார், கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். அதனால தான் நான் எப்பவுமே என்னிடத்தில் வருவதில் சொல்லுவேன், எதையும் எதிர்பார்க்காமல் உழைத்து நிச்சயமாக உனக்கு வேண்டிய அந்த உழைப்புக்கு வேண்டிய மரியாதை உன்னிடம் வந்து சேரும். இது ஒரு குடும்பம். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு குடும்பம். அப்படிதான் சொல்லி நம்ம எல்லாம் வளர்த்துருக்காங்க. நான் உண்மையிலே இந்த இயக்கத்தின் மேலே எங்க தாத்தா காலத்துல இருந்து எங்க அப்பாவும் சரி, எல்லாம் பீரோல படத்தை வச்சுப்பாங்க, எலெக்ஷன் வந்தா போவாங்க, ஓட்டு போடுவாங்க. இதைதான் நான் பார்த்திருக்கிறேன், அந்த உணர்வை. ஆனால் நான் வெளியே வந்தது தலைவர் கலைஞருடைய பேச்சு, தளபதியினுடைய உழைப்பு. வரும்போதே நினைச்சேன், இந்த அடுத்தது நம்முடைய தளபதி அவர்களை முதல்வராக நாம் பார்க்க வேண்டும், அதற்காக நாம் உழைக்க வேண்டும் என்றுதான் எண்ணி நான் வந்தேன், உழைத்தேன். இன்னைக்கு அந்த கனவும் அந்த லட்சியமும் நிறைவேறிச்சு. இந்த என்னுடைய மாவட்ட செயலர் ரூம்ல உட்காரும் போதெல்லாம் அடிக்கடி நாங்க பேசணும். மாவட்ட செயலர் அடிக்கடி சொல்லுவார், முதல்வரா வரணும், அவர் தளபதி தான் அடுத்த முதல்வரா. அதுக்காக அவர் சிந்திப்பார். ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்தும் போது தளபதியை எந்த உயரத்துக்கு கொண்டு போனோம், அடுத்த நிகழ்ச்சி போனோம்னா அதுக்கு அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகலாம், இப்படி ஒரு சிந்தனை இருக்கும். அந்த சிந்தனை தான் கடந்த வாரம் நான் நடத்தினேன். திருமாவளவனுக்கு ஒரு புத்தக விழா நடத்தினேன். திருமாவளவனை பற்றி நிறைய விமர்சனங்கள். சோ அதுக்கு ஒரு நம்மளால் முடிந்தது, நம்ம மாவட்டத்தால் முடிந்தது, ஒரு மக்கள் மத்தியில ஒரு பேச்சு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றுதான் அவரை வைத்து நம் தலைவருடைய புத்தகத்தை வெளியிட வைத்தேன். அது ஒரு பெரிய பேச்சாக வெளியிலே சென்று சேர்ந்தது. அங்க என்ன பேசினாரோ அதுதான் முப்பெரும் விழாவில திருமாவளவன் பேசினார். இதெல்லாம் ஏன் இதுக்காக சொல்லணும்னா, இது ஒரு களம், நம்மளாம் போராட வேண்டிய களம். நம்முடைய இனத்திற்காக, மொழிக்காக, நம்முடைய சமுதாயத்திற்காக, இன்னும் சொல்ல போனால் நம்முடைய தலைமுறைகளுக்காக. நம்மளாம் இங்க இப்படி உட்கார்ந்து பேசி ஒரு ஏசி ரூம்ல உட்காடுறோம். நாங்க இங்க நிக்கிறேன், நீங்க அங்க உட்காந்து ஈக்குவலா ஒவ்வொருத்தரும்
சால்வை போட்டு மகிழ்வித்து ஒருத்தர் பேசிக்கிறோம்னா அதுக்கு காரணம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மறந்துவிடாது.